ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம மெஸ்ஸி ஃப்ரண்ட் வேரியேஷன் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இயர் டு இயர் செக்ஷன் பிரிச்சுட்டு, நான் வந்துட்டு இந்த வீடியோவில் காமிக்கிற சாப்ஸ்டிக் கர்லர் வச்சு நான் ஃபுல் ஹேரையும் கர்ல் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் சிசி செக்ஷனாக எடுத்து நீங்கள் வந்து கர்ல் பண்ணுங்கள். நீங்கள் கர்ல் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த செக்ஷனை ஒன் டைம் வந்து ரூட் கோம் பண்ணுங்கள். ரூட் கோம் பண்ணிகிட்டே பண்ணும்போது அந்த பேக் கோம் வந்து மூவ் ஆகாமல் உங்களோட கேர்ள்ஸை வந்து கரெக்டாக வச்சுக்கும். அதுக்காக தான் நம்ம ரூட் கோம் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட கேர்ள்ஸ் வந்து நல்ல லாங் ஸ்டே இருக்கிறதுக்காகவும் இந்த ரூட் கோம் பண்ணுவோங்க. ரூட் கோம் அப்படின்னா என்னென்னா பேக் கோம் தான் நம்ம ரூட் கோம்னு சொல்லுவோம். நல்ல ரூட்டில் வந்து செட் பண்ணி நீங்கள் கர்ல் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவுமே கேர்ள்ஸ் வந்து நல்ல ஸ்டே இருக்கும். தென் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கர்லர் வந்துட்டு மினிமம் 30 செகண்ட் வந்து நீங்கள் வச்சுருக்கணும். அப்போ தான் அந்த கர்லர் வந்து நல்லாவே உங்களுக்கு அந்த வேவ்ஸ் கொடுக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக டவுன் ஆகி ஸ்ட்ரைட் ஆன மாதிரி ஆயிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். எல்லா செக்ஷனுமே அது மாதிரி பண்ணிக்கோங்க. இதுக்காக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. பட் உங்களோட ப்ரெப்பிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃப்யூச்சர் வீடியோஸில் எப்படி ப்ரெப்பிங் பண்ணணும், எப்படி ரூட் கோம் பண்ணணும் அப்படின்ட்டு அப்கமிங் வீடியோஸில் வந்து உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் நம்மளுடைய பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா ஹேருமே வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா கேர்ல் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபுல் லென்த்துமே பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் 3/4 லென்த்து கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி கேர்ல் பண்ணிக்கலாம். பிகாஸ் நீங்கள் கீழே வந்து கேர்ல்ஸ் பண்ணுறீங்க, நார்மல் கர்லர் பண்ணுறீங்க அப்படின்னா இதோட வியூ வந்து ஒரு மாதிரி ஆக்வர்டாக தெரியும். அதனால் நீங்கள் ஃப்ரண்ட்டு மட்டும் 3/4 லென்த்துக்கு நீங்கள் கேர்ல் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து ஒரு ஷைனிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி அந்த ஹேர் ஃபுல்லாகவே வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதே ஸ்ட்ரக்சரை நீங்கள் பின் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப காமெடியாக போயிடும். அதுக்காக தான். ஸோ இது வந்து ஒரு பெரிய சைஸ் கோம்ப் வச்சு நீங்கள் கோம்ப் பண்ணும்போது அந்த வேவ்ஸ் உங்களுக்கு அழகாக கிடைக்கும். ஸ்மால் சைஸ் கோம்ப் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பெரிய பல்ல சீப்பு வச்சு நல்லா சீவி நீங்கள் பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ஃப்ரண்ட் வேரியேஷன் கிடச்சிடும். இதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிடாதீங்க. ஹார்ட் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஸ்டிக்கி ஆகிடும். அப்புறம் நம்மளோட லுக் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆக்வர்டாக போயிடும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஹார்ட் ஸ்ப்ரே அடிக்காமல் நார்மல் ஃப்ளெக்சிபிள் ஸ்ப்ரே ஆர் ஷைனிங் ஸ்ப்ரே வச்சு பண்ணும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ஹேர் ரொம்பவே கண்ட்ரோலாக இருக்கும். தென் அதுக்கப்புறமா நீங்கள் எக்ஸ் டைப்பில் வந்துட்டு பாபி பின் வச்சு லாக் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான உங்களோட மெஸ்ஸி ஃப்ரண்ட் வேரியேஷன் ரெடி ஆகிடுங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப டீட்டெயிலாக இன்டெப்த்தாக நீங்கள் வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்னோடய யூடியூப் பேஜ் பார்க்கலாம். இல்லைனா நீங்கள் என்னோடய அப்கமிங் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணலாங்க. தேங்க்யூ ஸோ மச்.